காசாவை மீண்டும் கட்டி எழுப்புவது எப்படி என்கிற ஒரு திட்டத்தை தான் அதிலே கலந்துரையாட இருக்கிறார்கள். ஏற்கனவே 4 திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் எகிப்து முன்வைத்த திட்டத்தை அமெரிக்கா ஒப்புக்கொள்வதற்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் தான் எகிப்தினுடைய திட்டத்தையே நம்ம எப்படி கொண்டு வர்றதுங்கிறத விரிவாக பேசுவோம் என்று 20ஆம் தேதி ரியாதில் இந்த ஒரு கலந்துரையாடலை நடத்தி முடிவெடுப்பதற்காக அரபு நாடுகள் ஒன்று கூடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவிலிருந்து காசா மக்களை மொத்தமாக வெளியேற்றுவது என்கிற திட்டத்தை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற தீர்மானத்தோடு தான் அரபு நாடுகள் ரியாதிலே ஒன்று சேர்கிறார்கள் என்கிற செய்திகளோடு எதிர்வருகிற 27ஆம் தேதி எகிப்து தலைநகர் கெய்ரோவிலையும் அரபு நாடுகளுடைய அரபு லீக் மாநாடு விரிவாக நடத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியா தொடர்ந்து முனைப்போடு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சவுதி அரேபியா அடுத்தடுத்த நாடுகளையும் இணைத்துக் கொண்டு காசாவுக்காக ஒரு பேச்சுவார்த்தையினூடாக முன்னுக்கு வருவதை நம்ம அவதானிக்க முடியும். சமாதான பேச்சுக்கள் எப்படி கத்தார் முன்னாடி நின்றாங்களோ அந்த அடிப்படையில் காசாவிலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதில் சவுதி அரேபியா முன்னிலையில் நிற்பது மிக மிக வரவேற்புக்குரியது என்கிற செய்திகளோடு இறுதியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, நாளை பிப்ரவரி 18ஆம் தேதியோடு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மொத்தமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பது சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம். இன்றைய தினம் ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, உடனடியாக லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் நாளையோடு வெளியேறிவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் அங்கே நிற்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய விமானங்கள் லெபனானில் தரையிறங்கினால் லெபனானுடைய விமான தளங்களின் ஓடுபாதையை தகர்த்து விடுவோம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை செய்திருப்பதாக அறிந்திருக்கிறோம். அந்த எச்சரிக்கைகளை ஒருபோதும் லெபனான் அரசாங்கம் கவனிக்கக்கூடாது. ஏன்னா லெபனானுடைய ஜனாதிபதியை உருவாக்குவதிலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதிலும் எங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. ஆட்சியை தக்க வச்சுக்கிறோம்னா நாங்கள் சொல்றதை தான் நீங்க கேட்கணுமே தவிர இஸ்ரேல் சொல்றதை நீங்க கேட்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் உடனடியாக அந்த இடத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அமெரிக்காவோடு பேசி அந்த முடிவை எடுத்து விடுங்கள். இல்லை என்றால் தொடர்ந்து வரம்பு மீறக்கூடிய இஸ்ரேலோடு நாங்களும் வரம்பு மீற வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் லெபனானிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பான வீடுகளும் சிறப்பான சேவைகளையும் தொடர்ந்து எங்களுடைய அமல் அமைப்பு செய்யும் என்றும் அறிவித்திருக்கிறார்.